2023 போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு 10 கிராம் தங்கத்தினுடைய விலை 60,282 ரூபா. இந்த வருஷம் தீபாவளி அப்போ 10 கிராம் தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தா 78,557 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல வெறும் 365 நாட்களுக்குள்ள 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு தங்கத்துல. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட வெறும் 28% தான் ஆவரேஜா கொடுக்குது. பட் போன வருஷம் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க காட்டுல மழை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போனா தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, என்னென்ன வழிமுறைகள் இருக்கு தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலா இருக்கும். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலங்காலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முதலீடு தங்கத்துல தான் இல்ல. இப்போதான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வருது. பட் இன்னமும் கூட எங்க அம்மாவும் எங்க அம்மாச்சி கிட்ட கேட்டா கூட தங்கத்தை வாங்கி போடு, பிற்காலத்துல ரொம்ப உதவும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லம்மாச்சி இல்லம்மா, இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லாம் கூட நிறைய வந்துருச்சு, இனிமே அதுல கூட நம்ம பணத்தை போடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு இப்பதான் சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறேன். என் வீட்லயே நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லார் வீட்லயுமே இருப்பாங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, யுவராணி தங்கத்துல 30% ரிட்டர்ன் கல்ச்சருக்கு நீ தான் இப்போ சொன்ன, ஸ்டாக் மார்க்கெட்ல கூட 28% தான். அப்போ தங்கத்துல முதலீடு பண்றது பெஸ்டான ஐடியா தானே? அப்ப நான் தங்கத்திலே மொத்த பணத்தையும் போட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னு கேளுங்களேன், ஒரு 100% உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பணம், அந்த குறிப்பிட்ட பணத்தை நான் 100% எடுத்துக்கிறேன். அதுல இருந்து 10ல இருந்து 12% மட்டும் தான் தங்கத்துக்காக நீங்க ஒதுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் தங்கமும் அப்படியே ஆப்போசிட்ல ஒர்க் ஆகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா தங்கம் கீழே போகும். சப்போஸ் தங்கம் மேல போச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு, தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சுட்டு இருக்குன்றத நீங்களுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல தங்கத்துல மட்டும் தான் நீங்க முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை மதிப்பு எல்லாம் கம்மியாயிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்ப மொத்த பணமும் போயிடும். ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கணும். சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா தங்கம் நம்மளே காப்பாற்றும், தங்கம் கொஞ்சம் கம்மியாச்சு ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ரிட்டர்ன்ஸ் நம்மளே கொஞ்சம் காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டவுன் போயிட்டு இருக்கணும் போது நிறைய பேருக்கு ஒரு பயம் பீதி அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக், அவங்க வாங்கி வச்சிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8ல இருந்து 10 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமா ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பண்ணவங்க கிட்ட இந்த தப்பு இருக்கவே இருக்காது. இப்போதான் ஆரம்பிச்சு ஒரு 8 நாள் கூட ஆயிருந்திருக்காது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட், அம்பிட்டு தான் நம்மளுடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல, ஒரு ஃபியர்ல, ஒரு பதற்றத்துல என்ன பண்ணணுமே தெரியாமையோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வித்துடுறாங்க. அந்த தவறையுமே நம்ம செய்யக்கூடாது. ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பொறுத்தளவில் டெட், ஈக்விட்டி, அப்புறம் கோல்டு, இந்த மாதிரி 3 விதமான விஷயங்களுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் இல்லைனாலுமே எப்படி பிரிச்சு போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கலாமா இல்லை வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக வாங்குறது எனக்கு கேட்டால் அவ்வளோ பெஸ்ட்டான விஷயமான இல்லைங்க, வேண்டாம். ஏன்னு கேளுங்களேன், மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் சார்ஜ், ஜிஎஸ்டி, அதை இதுன்னு லொட்டு லொசுக்கும் ரொம்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப போட்டுட்டு தான் இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை விட. ஸோ ஒரு ஃபிசிக்கல் கோல்டு இப்போ நீங்கள் வாங்குறீங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 30% வரைக்குமே மேக்கிங் சார்ஜ் போட்டுருவாங்க. அப்போது எவ்வளவு பணம்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், தங்கத்தின் மூலமா 30% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஒரு வருஷத்துலன்னு சொல்றேன். அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே மேக்கிங் சார்ஜஸ்ல போயிடுச்சு அப்படின்னா அப்போ தங்கத்தினுடைய மதிப்பே இல்லாத மாதிரி தானே இருக்கு. பட் இப்போ நீங்க தங்க நகையா வாங்காம தங்க காசா வாங்கிக்கிறேன், தங்க கட்டியா வாங்கிக்கிறேன், அப்போ மேக்கிங் சார்ஜ் இருக்காது அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, அப்போ அதுக்கும் நீங்க பே தான் பண்ணும். இல்லை தங்க நகையா வாங்கிட்டீங்க, அது பத்திரமா எங்க வைப்பீங்க? உங்க வீட்டு பீரோ இல்லையா? இல்லை பேங்க் லாக்கர்ல தான் வைக்க போறீங்க. அப்போ பேங்க் லாக்கருக்குன்னு தனியாக ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆன் ஆவரேஜ் தங்கத்தை பொறுத்தளவில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? 10 to 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நார்மலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போனால் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அது இதுன்னு போடும்போது நம்மளுடைய பணம் நம்ம கையிலே நிற்காது. ஆனால் தங்கத்தினுடைய மதிப்பு ஜாஸ்தியாகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை,
பட் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது தங்கத்தை பொறுத்தளவில். இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது 6 to 7% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கோல்டு 10 to 12% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஃப்டியில் உங்கள் பணத்தை போட்டு வச்சுருக்கீங்க 5 லட்ச ரூபா அப்படின்னா கூட அது 7% தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அது எப்படின்னா 100 ரூபாயை பார்க்கும்போது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 93 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு அதனுடைய மதிப்பை இழந்துக்கிட்டே வரும். பட் இதுவே நீங்கள் கோல்டில் போட்டு வச்சிங்கன்னா ஆப்வியஸாக அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போகுது. பட் ஃபிசிக்கல் கோல்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பிக் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ வேறு என்ன பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்க, தெரியாதா உங்களுக்கு? கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணால் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலையோ அதுக்கு பதிலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அந்த செலக்டிவான ஸ்டாக்ஸ் எடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பணத்தை போட்டால் போதும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்களுக்கு கமிஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஒரு சேஃபர் ஜோனு. நமக்கும் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. ஸோ நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய நல்ல விஷயம் தெரிஞ்ச ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நம்மளோட பணத்தை போடுவோம். அவங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் காட்டுவாங்க, அதில் நம்ம பணத்தை போட்டுப்போம். ஸோ இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த கம்பெனிஸோ அந்த கம்பெனிஸ் பொறுத்தளவில் சேம் அதே மாதிரி தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவில் எப்படி தெரியுமா இருக்கும்? கோல்டு கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ் எடுத்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ Nifty 15 எடுத்திங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ் எது பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவில் கோல்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கோல்டு மேக்கிங் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு மைனிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை கோல்டு எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பேர் தான் அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்றது இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய நிலவரத்தை பொறுத்து ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். இப்போ நார்மலாகவே தங்கத்தினுடைய விலை கம்மியாகுது அப்படின்னா ஆப்வியஸாக மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ப்ராஃபிட் நமக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சப்போஸ் தங்கத்தினுடைய விலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னா நமக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருந்தோன்னா அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வரும். என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம், இந்த மேக்கிங் சார்ஜ், இந்த ஜிஎஸ்டி, இந்த லொட்டு லூஸ்க்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இல்லாமல் நம்மளோட பணம் என்னவோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த பணம் வளர்ந்துட்டே வரும் மார்க்கெட்டினுடைய நிலவரத்தை பொறுத்து. சரி, இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இப்போ தெரிஞ்சிருச்சு. பட் பெஸ்ட்டான கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன, அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்வியஸாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் பெஸ்ட்டானது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது நான் சொல்கிறதுக்கு பதிலாக ஈடி மணி அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, டாப் 4 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அதில் என்னோட கொஞ்சம் ரிசர்ச்சும் போட்டு டாப் 4 இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டாப் 4 மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெஸ்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் 2024 நம்பர் 1 பார்த்தீங்கன்னா SBI கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத். 5 வருஷத்தில் ஆவரேஜாக ரிட்டர்ன்ஸ் 14.59%. லாஸ்ட் 3 வருஷத்தில் ஆவரேஜாக பார்க்கும்போது 17.39%. ஃபண்ட் எவ்வளவு மக்களுடைய பணம் இதில் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 2245 கோடி. ஸோ பார்க்கும்போது நிறைய மக்கள் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.1%. அதை நம்ம கமிஷனாக கொடுக்குறோம். எஸ்ஐபி நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமமாக 500 ரூபாயிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இல்லை லம்சமாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமமாக 5000 ரூபாயிலேருந்து கூட மொத்தமாக அந்த 5000 ரூபாயை போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பித்து 15 நாட்களுக்குள்ளாரையே உங்களோட பணத்தை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1% எக்ஸீட்லோட நம்ம பே பண்ணணும் கமிஷன். ரிஸ்க் பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் லிங்க், மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உன்னுடைய ரியாக்ஷனும் இருக்கும். நம்பர் 2 ஆக்சிஸ் கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத். இது ஆவரேஜாக 5 வருஷத்துக்கு 14.64% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் பார்க்கும்போது 17.35% கொடுத்துருக்கு. ஸோ ஃபண்டு பார்க்கும்போது 603 கோடி. ஓகே, ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.17%. எஸ்ஐபி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமமாக ஜஸ்ட் 105 ரூபா மொய் பணம் மாதிரி வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். லம்சமாக கூட மினிமமாக நீங்கள் 105 ரூபா கூட மட்டுமே போட்டு வைக்கலாம். எக்ஸிட் லோட் சேம் அதே மாதிரி தான். ஆரம்பித்து 15 நாட்களுக்குள்ளாரையே நீங்கள் வந்து பணத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் இருக்குது. ரிஸ்க் பார்க்கும்போது ஹை. 3வது HDFC கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத். 5 வருஷம் ஆவரேஜ் பார்க்கும்போது 14.58% இருக்குது.
3 இயர்ஸ் பார்க்கும்போது 17.27% இருக்கு. ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2496 கோடி. இது ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு நம்பகத்தன்மையானதாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.18% கமிஷனாக நம்ம கொடுக்கணும். அண்ட் எஸ்ஐபி 105 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். லம்சமாக போகணுன்றதா இருந்தாலும் 105 ரூபா தான். எக்ஸிட் லோட் அதே மாதிரியே நீங்கள் ஆரம்பித்து 15 நாட்களுக்குள்ளாரே உங்களோட பணத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் கட்டணும். ரிஸ்க்கு கொஞ்சம் ஹை தான். 4வது குவாண்டம் கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். 5 வருஷம் ஆவரேஜாக பார்க்கும்போது 14.28%. 3 வருஷம் பார்க்கும்போது 17.2%. ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 130 crores தான். ஸோ லாஸ்ட்டு 3 பிளானை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியான ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்குது. பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்களேன், 0.06% தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் எஸ்ஐபி நீங்கள் 500 ரூபாயிலேருந்தே போட ஆரம்பிக்கலாம். லம்சமாக போடணும் அப்படின்னா 1000 ரூபாய் நீங்கள் போடலாம். எக்ஸிட் லோட் அதே மாதிரி தான், 15 நாட்களுக்குள்ளாரையே நீங்கள் பணத்தை எடுக்கிறீங்கன்னா 1% கட்டணும். ஹை ரிஸ்க்கு, பிகாஸ் இது வந்து மார்க்கெட் லிங்க்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நான் சொல்லலை, அது ஒரு பேப்பரில் போட்டுருந்துச்சு, அதனால செக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சர்டிஃபைடான சில ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும். செபி ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யார் இருக்காங்க, செபியால் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் யார் இருக்காங்க, அவங்க கிட்டே நீங்கள் போய் கேட்கணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட், கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவில் பியூரிட்டியில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 100% பியூரிட்டியாக இருக்கும். அண்ட் செபியினுடைய ரெகுலேஷனுக்கு கீழே வரனால எந்த விதமான ஃப்ராட் வேலைகளுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. க்ரோத்தும் நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். பட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சேனல் பையில் இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸை கிளிக் பண்ணி பாருங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரி டாப் டு பாட்டம் எல்லா விஷயங்களுமே இதில் இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 ரூபா. ஸோ 399 ரூபாயா இருக்கே, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு புதுசான ஒரு பிளான் நாங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 499 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் மட்டும் கிடையாது, பர்சனல் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு மாதம் வரைக்குமே. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 399 ரூபா பே பண்ணிங்கன்னா வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். பட் இதுவே எக்ஸ்ட்ராவாக வெறும் ஒரு 100 ரூபா மட்டும் பே பண்ணி 499 ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் மட்டும் இவ்வளோ கோர்சஸுமே ஃப்ரீயாக நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தது, ஓகேவா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. அண்ட் கோல்ட் பொறுத்தளவில் இந்த போர்லாம் நடக்கும் இல்லையா, இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன் போராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி போர் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து அவங்க பணத்தை கோல்டில் போட்டுருவாங்க. அப்போ கோல்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டாக் மார்க்கெட்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து 5000 ரூபான்னு இருக்கும், திடீர்னு கண்ண திறக்கனாடி 500 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வந்துடும். பட் நீங்கள் தங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோலாம் இல்லவே இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரியில் தெரியும், அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அது கோல்டு அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட கோல்டு மியூச்சுவல்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை கோல்டை வந்து ஒரு சிறந்த முதலீடாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் அதை பற்றி தெரியப்படுத்துங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.